السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கருணை மலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் மார்க்க பெரியார்கள் ஷேக்மார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் கருணை மலை பற்றாது பொழியட்டுமாக என்று துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். உலகெங்கிலும் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அங்கெல்லாம் அவர்களை தன்னுடைய கருணையின் மூலமாக அவர்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. அநீதமாக எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து உண்டான எல்லா விதமான உதவியையும் பாதுகாப்பையும் நிறைவாக தருவானாக என்கின்ற துஆவோடு ஆரம்பம் செய்கின்றது. ரமலான் மாதத்தினுடைய இறுதிப்பத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நாம் இதுவரைக்கும் நாம் ரமலானில் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்புகள், இதற்கு அடுத்து எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை எந்த முறையில் கழிக்க வேண்டும் என்பது குறித்து உண்டான சில விஷயங்களை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சுமார் 20 நாட்களை கடந்து நாம் இமாமோடு இமாம் ஜமாத்தோடு இஷா தொழுகைக்கு பிறகாக ஹாஃபிஸ் அவர்கள் ஓதக்கூடிய அந்த முழு குர்ஆனையும் நம்முடைய காதால் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அத்தோடு தராவீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு நாம் தொடர்ந்து தொழுது கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு கிடைக்கக்கூடிய மாண்புகள், இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து மீதில் இருக்கக்கூடிய கடைசி 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய அமல்கள், நற்காரியங்கள், அது குறித்து உண்டான ஒரு வழிகாட்டுதல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அபா ஹுரைரத்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لرمضان من قامه ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري. ரமலானுடைய இரவு குறித்து, ரமலான் நோன்பு குறித்து, ரமலான் மாதம் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு கூறுகிறார்கள், யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையையும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தையும் எதிர்பார்த்து அவர் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, நான் என்னுடைய காதால் சத்தியமாக கேட்டேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் 2008வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. புகாரி ஷரீஃபில் தராவீஹ் தொழுகை குறித்து, அதாவது தராவீஹ் தொழுகை என்கின்ற அத்தியாயமே 31வது அத்தியாயமாகவும் 32வது அத்தியாயமாக லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் என்கின்ற அத்தியாயமாகவும் 33வது அத்தியாயமாக இஅ்திகாஃப் இருப்பது குறித்து உண்டான பல ஹதீஸ்களுமாக சுமார் 38 ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது புகாரி ஷரீஃபில். 31வது அத்தியாயம், 32வது அத்தியாயம், 33வது அத்தியாயம் ஆக 3 அத்தியாயங்களில் தராவீஹ் தொழுகை என்கின்ற தலைப்பிட்டே ஒரு அத்தியாயத்தையே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தராவீஹ் தொழுகை குறித்து அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த அத்தியாயத்தின் கீழாக ஒரு பாடத்தையும் சுமார் 6லிருந்து 7 ஹதீஸ்களையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள்.
தராவீஹ் தொழுகையினுடைய மாண்புகள் எந்த அளவிற்கு உன்னதமானது என்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வருகின்றது. யார் அந்த இமாமை பின்தொடர்ந்து இமாமோடு அந்த தொழுகைகளை ரமலானுடைய காலகட்டங்களில் இரவு நேரங்களில் இப்பொழுது நான் மேலே குறிப்பிட்ட இந்த ஹதீஸும் கூட தராவீஹ் என்கின்ற அத்தியாயத்தின் கீழாகத்தான் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. தராவீஹ் தொழுகையை யார் இமாமை பின்தொடர்ந்து அவர்கள் தொழுகின்றார்களோ, அந்த மாதம் முழுவதும் தொழுகிறார்களோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தியவாக்கு. நமக்கு கூடுதலாக ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸும் நமக்கு காண கிடைத்தது. பல நேரங்களில் ஹதீஸ்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அதை நாம் பொருட்படுத்துவது கிடையாது. இதற்காக என்று பிரத்யேகமாக தேடுகின்ற பொழுது கூடுதலாக சில சிந்தனைகள், சில தகவல்கள் நமக்கு இதன் மூலமாக காண கிடைக்கின்றது. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஆதாரபூர்வமான முறையில் 1357வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ், பல விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ் அது. அதில் குறிப்பிடக்கூடிய ஒரு வாசகம் அதில் இடம்பெறுகின்றது. சஅத் இப்னு ஹிஷாம், ஹக்கீம் இப்னு அஃப்லஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா ஆகிய இருவருமாக அன்னை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்த பிறகு அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை குறித்து. பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகள் தொழுகிறார்கள் அல்லவா, அது குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தகைய போர் மிகுந்த சூழலாக இருக்கக்கூடிய இத்தகைய நேரத்தில் நீங்கள் வேறு எவரிடம் கேட்பதை விடவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இது குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான கூடுதல் விளக்கம் கிடைக்கும் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் சொன்னார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு என்னிடத்திலும் வந்து சொல்ல வேண்டும் என்கின்ற நிபந்தனையுடன் அவர்கள் இருவரையும் அனுப்புகிறார்கள். அந்த இருவரும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திக்கிறார்கள். சில கேள்விகளையும் கேட்டுவிட்டு அடுத்ததாக இந்த கேள்வியையும் எழுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது, ஸலாத்துல்லை இரவு நேர தொழக்கூடிய தொழுகை எப்படி இருந்தது என்பதை கேட்கிறார்கள். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட, சில இயக்கத்து சகோதரர்கள் வெவ்வேறு விதமான சிந்தனைகளால் மூளை சலவைக்கு உள்ளாக்கப்பட்ட சகோதரர்கள் தராவீஹ் தொழுகை என்பது இரவு தொழுகை என்கின்ற பெயரையே அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட ரக்காத்துக்களை மட்டும் தொழுகிறார்கள். ஒரு 8 ரக்காத்துகள் தொழுகிறார்கள், அதை தாண்டி அவர்கள் தொழமாட்டேன் என்கிறார்கள். அதற்கும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸினுடைய கருத்து, எவர் ஒருவர் இமாமை பின்பற்றிவிட்டு அந்த இமாம் சலாம் கொடுத்து அவருடைய தொழுகையை பரிபூர்ணமாக்குகின்ற வரைக்கும் யாரெல்லாம் அவர் பின்னால் அணிவகுக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் எத்தனை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழ வைத்துக் கொள்ளுங்கள், என்னால் இவ்வளவுதான் தொழ முடியும் என்று தொழுதுவிட்டு இருமாப்போடு செல்லக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. மிகுந்த எச்சரிக்கைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டியவர்களும் அவர்கள் இந்த ஹதீஸை மிக ஆழமாக, அவர்கள் மிக அதிகமாக ஆதாரமாக எடுத்து காட்டுவது புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபிலிருந்து தான் எடுத்து காட்டுகிறார்கள். அவர்களுக்காகவே மிக தெளிவாக தமிழாக்கத்தை நான் சுட்டி காட்டுகின்றேன். ரஹ்மத் ட்ரஸ்ட் மூலமாக போடப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் ஷரீஃபினுடைய அந்த பாகத்திலிருந்து சுட்டி காட்டுகின்றேன். 1357வது ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கேள்வி எழுப்பப்படுகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சூரத்துல் முஸம்மிலை ஓதியது கிடையாதா? அதாவது கேள்வி கேட்ட சஅத் மற்றும் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா ஆகிய இருவரையும் பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் சூரத்துல் முஸம்மிலை நீங்கள் ஓதியதில்லையா? அன்னையே நாங்கள் ஓதி இருக்கிறோம். யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை நாங்கள் ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டது. குர்ஆன் இறங்கிய வரலாறு ஒருவருக்கு தெரிந்திருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இரண்டாவது அத்தியாயம் இதுதான். முதல் அத்தியாயம் இக்ரா சூரா, இரண்டாவது அத்தியாயம் யா அய்யுஹல் முஸம்மில் என்று தொடங்கக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் இரண்டாவது இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் இது. முதல் வருடமோ அல்லது இரண்டாவது வருடமோ அத்தகைய காலகட்டத்தில் யா அய்யுஹல் முஸம்மில் சூரா இறங்கி இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு தொழுகையை ஃபர்லாக்கினான். சுப்ஹானல்லாஹ், இரவு நேர தொழுகை ஃபர்லாக இருந்திருக்கிறது. அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை சுமார் 12 மாதங்கள் வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பிற்படுத்தி வைத்திருந்தான். அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவி இருந்த நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுமாக ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையை 10 முதல் 11 முதல் 13 ரக்காத்துக்கள் வரைக்கும் இரவு தொழுகையை தினமும் தொழுது வந்திருக்கிறார்கள். அது ஃபர்லாக இருந்திருக்கிறது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதற்கடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையினால் அந்த வசனத்தினுடைய அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் 10 அல்லது 12 மாதங்களுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய வசனங்கள் இறங்கியது. அதற்கு பிறகு இந்த இரவு தொழுகை என்பது உங்களுக்கு சுன்னத்தாகவோ நபிலாகவோ ஆகிவிட்டது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சரி, விஷயம் இதுதான். அந்த இயக்க நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதுதான். அவர்கள் மீது நமக்கு வருத்தம் கிடையாது, கோபம் கிடையாது, வருத்தம் நிரம்ப உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அந்தந்த நிர்வாகம் அந்தந்த ஜமாத் எல்லாம் ஏற்பாடு செய்து ஒரு ஹாஃபிஸை நியமித்து சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு 6 வயதிலிருந்து தொழுகைக்கு வருகிறார்கள். 60 வயது 70 வரைக்கும் சேரில் அமர்ந்தவன் இயலாதவர்கள் அமர்ந்து கொண்டு கூட தொழுகிறார்கள். அவ்வளவு நபர்களும் அந்த கிராத்து அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஓதப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், தாசில்தார் நகர் பள்ளிவாசலுடைய இமாம் ஓதுவதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கேட்டார். ஆகா, அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. நம்முடைய பள்ளி சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அற்புதம். அவ்வளவு அழகாக ஹாஃபிஸார் ஓதுறாங்க. ஓதுகின்ற பொழுது தொழக்கூடியவர்கள் ஒரு ஓர்மையோடு இஹ்திசாபோடு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி இறை நம்பிக்கையோடு அவர்கள் யாவரும் தொழுகிறார்கள். ஆனால் சில குறைமதி உடையவர்கள் கரெக்டாக இதற்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்காங்கன்னாக்கா முதல் 8 ரக்காத்து தொழுதுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்கா கடைசி 8 ரக்காத்துக்கு வர்றாங்க. நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நிர்வாகத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் இருந்துக்கிட்டு அவங்கள ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னாக்கா அவங்களையே எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய பகுதிகளில் இருக்குது. எப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வளர்க்குறோங்கிறத யோசிக்கணும். வயதில் 1 வயது மூத்த வயதுடைய ஒருவர் நம்முடைய பிள்ளைகளை கண்டித்தால் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீ ஏன் என் பிள்ளையை கண்டிக்கிறது என்று கேட்பது என்பது மிகுந்த ஒரு மடமைத்தனத்தின் உச்சம். அது யோசித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்ம பிள்ளைகளை நாம் ஒழுங்காக வளர்த்திருக்கணும். அப்படி வளர்க்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு நல்லொழுக்கம் போதிக்கப்படவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிக்கல்களை அவர்கள் வெளியிடத்தில் சந்திக்கிறார்கள் என்பதை நாம தான் அழுது கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப கவலையாக போச்சு. அவ்வளவு பெரியவங்க தொழுகிறாங்க, அமைதியாக தொழுகிறாங்க. பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரே சத்தம், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதற்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன. ஒரு வாலிப பிள்ளைங்க, ஒரு 7 வயசு பையனை நான் டெய்லி பார்க்குறேன். நம்ம பள்ளியாசலில் அவங்க தாத்தா கூடயோ அத்தா கூடயோ தொழுகிறாங்க. சில பெண் குழந்தைகள் சின்ன வயசு பிள்ளைங்க அத்தா கூட நிற்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு ஓர்மை பருவ வயதை அடைந்த நமக்கு இருக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? முதியவர்கள் இருக்கிறார்கள், அமைதியாக தொழுகிறார்கள். கிட்டத்தட்ட முதல் 3 சப்பு வரைக்கும் நல்ல அமைதியாக பீஸ்ஃபுல்லாக தொழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து கொண்டு அவர்கள் போடக்கூடிய சப்தத்தினால் முன் சப்பு ஓரளவுக்கு தப்பிச்சிருது. கடைசி இருக்கக்கூடிய சப்புகள் ரொம்ப சிரமப்படக்கூடிய, அவங்க எப்படி தொழுகிறதே ரொம்ப ஒரு 2 மனநிலையில் அவங்க தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு கடுமையான முறையில் நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை கொண்டு நான் எச்சரிக்கிறேன். இரவு தொழுகை நீங்கள் தொழுவதாக இருந்தால் ஆயுசு முழுக்க நீங்கள் 11 ரக்காத்தையோ 13 ரக்காத்தையோ டெய்லி தொழுங்க. ரொம்ப சந்தோஷம்.
ரமலானுக்கென்று பிரத்யேகமாக ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது, எந்த பள்ளியாக இருந்தாலும் ஜமாத்து நடக்கின்ற பொழுது அதற்குண்டான மரியாதையை, அதற்குண்டான கண்ணியத்தை நாம் கொடுத்து விட வேண்டும். எவர் ஒருவர் ஒரு இமாம் ஜமாத்திற்கு கண்ணியம் கொடுத்து அந்த இமாமுடைய தக்பீர் கட்டியதிலிருந்து அவர் சலாம் கொடுத்து துவா கேட்கின்ற வரைக்கும் அவர் பொறுமை காக்கின்றாரோ, அவர் தொழுத ஒரு தொழுகைக்குண்டான ஒரு நன்மையிலிருந்து 27 நன்மை வரைக்கும் அவர்களுக்கு காண கிடைக்கின்றது என்கின்ற கூடுதல் செய்தியும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். தராவீஹ் தொழுகையினுடைய மாண்பு என்பதை சாதாரணமாக சொல்லிவிட வேண்டாம். ஏற்கனவே முதல் வாரத்திலேயே தராவீஹ் தொழுகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பது குறித்துண்டான விஷயங்களையும் சொல்லியாகிவிட்டது. தராவீஹ் தொழுகைக்கு உண்டான சிறப்புகள் குறித்தும் சொல்லியாகிவிட்டது. ஆகவே நாம் மிகுந்த கவனத்தோடும், ஏனென்றால் நாள் ஃபுல்லாக அவங்களும் நோம்பாளிங்க தான், நாள் ஃபுல்லாக நோன்பு வச்சிருக்கிறாங்க, சந்தோஷமான விஷயம். அவ்வளோ காலையில் சஹர் செஞ்சுட்டு வந்து இஃப்தார் வரைக்கும், இஷா வரைக்கும் அவங்க நன்மையாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. தராவீஹ் தொழுகையில் பொதுவாக பள்ளிவாசலுக்குள்ளாக அநாகரிகமாக பேசுவது, சப்தத்தை உயர்த்துவது என்பதே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்றிருக்க, தொழுகையில் குறுக்கீடு யார் செய்வா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். தொழுகையில் யார் குறுக்கீடு செய்வா? நான் தனியாக தொழுதுகிட்டு இருக்கேன், என் தொழுகையை ஒருத்தன் குறுக்கீடு செய்கிறான்னாக்கா அவன் ஷைத்தான். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய தொழுகையை ஒருவன் குறுக்கீடு செய்கிறார் என்று சொன்னால், எல்லா சைத்தான நரகத்தில் செயின் போட்டு விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இது போன்ற உண்டான காரியத்தை செய்வது ஒன்று கெடுகின்றது, பெரியவர்களுடைய தொழுகை கெடுகின்றது, கண்டிப்பவர்களுடைய தொழுகை கெடுகின்றது, அவர்களை கண்காணிப்பதற்கென்றே போடப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர்களுடைய தொழுகை கெடுகின்றது. சில தருணங்களிலே ஆபீஸினுடைய சிந்தனையும் மாறிவிடுகின்றது. யோசிக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இது எல்லாம் சேர்ந்து அவங்க தப்பாக உங்களை நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சாபை எல்லாமே உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான் போய் சேருது என்பதையும் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நன்றாக காதில் வாங்கி கொண்டு உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எச்சரிக்கை செய்து விடுங்கள். எந்த பள்ளிக்குனாலும் நம்மளுடைய பிள்ளைங்க போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக நம்ம வழி அனுப்பிச்சு வைக்கிறோம், போய் நல்லபடியாக தொழுதுட்டு வாங்கப்பான்னு சொல்கிறோம். போகக்கூடிய இடங்களில் கவனமாக இருந்துக்கிடுங்கப்பா, அவனால் முடிஞ்ச அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். தொழுக முடியலையா வீட்டுக்கு வந்துடுங்க, வெளியே எங்கேயும் சுற்றாதீங்க, நைட்டு நேரம் பள்ளிவாசல் இருந்துக்கிட்டு வேறு தேவையில்லாத வேலைகளை செய்யாதீர்கள் என்பதை மிக அழகாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கண்டித்து வைத்து விடுங்கள் என்பதையும் கவலையோடு பதிவு செய்கிறேன். எனக்கு அந்த 20 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அது நான் ரொம்ப வருத்தத்தோடு நம்ம பதிவு செய்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நம்ம வருத்தர்றோம். ஆக இந்த தராவீஹ் தொழுகையினுடைய சிறப்புகள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தகவல்கள் யாவும் புகாரி ஷரீஃபில் ஒரு அத்தியாயமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தராவீஹ் தொழுகையினுடைய மாண்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, தொழக்கூடியவருடைய முன் பின் செய்த பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றது என்கின்ற சுப செய்தி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுடைய தராவீஹ் முடிகின்ற பொழுதும் உங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. அந்த ஒவ்வொரு நாளில் சஹர் செய்ததிலிருந்து நீங்கள் இஷாவை முடித்துவிட்டு தராவீஹ் தொழுது முடித்துவிட்டு செல்கின்ற பொழுது உங்களுடைய முன் செய்த பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சத்திய வாக்காக உங்களுக்கு நான் சுட்டி காட்டிக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த கடைசி 10 நாட்களில் நாம் எப்படி இந்த நாட்களை அமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் மூலமாகவும், குர்ஆனுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும், ஹதீஸுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் சில செய்திகளை சுட்டி காட்டுகின்றேன். நரக விடுதலையிலிருந்து நாம் தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, இந்த கடைசி 10 நாட்களில். அடுத்ததாக இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலில் தங்குதல். கடைசி 10 நாட்களில் பள்ளிவாசலில் தங்கி இறைவனோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது நம்மால் இமாம் ஜமாத்தோடு அந்த 5 நேர தொழுகையை மற்ற நாட்களில் தொழுக முடியுமா என்று நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்படி முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இந்த 10 நாள் நாம் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது இந்த 10 நாட்களும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு பாக்கியம். இமாம் ஜமாத்தோடு என்பதை விடவும் இமாம் தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தக்பீரிலேயே இமாமோடு இணைந்து கொண்டு தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த 10 நாளும் அந்த மனிதர் பெற்றுக்கொள்கிறார். கூடுதலாக செய்யப்படக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அவர் முழுமையாக செய்து விடுகிறார்.
உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளை விட்டும் அவர் தன்னை துண்டித்துக் கொள்கிறார். தன்னுடைய ரப்பிடத்தில் மட்டும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த 10 நாள் முழுவதும் எந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கப்படுகின்றதோ அந்த உள்பள்ளியில் மட்டுமே இருக்க வேண்டும் ஏத்திகாஃப் என்பது. நம்முடைய பள்ளிவாசலில் அந்த கார்னரில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் என் ரூமுக்கு போனேன்னாக்கா என்னுடைய ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதுபோல் எந்த இடம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் முழுவதுமாக ஏத்திகாஃப் இருந்து குர்ஆனுடைய வசனங்கள் முழுவதுமாக ஓதிக்கொண்டே இருக்கலாம். குர்ஆனை பற்றி உண்டான சிந்தனைகள் இருக்கலாம், ஸலவாத்துக்கள் இருக்கலாம். தொடர்ந்து அல்லாஹ்வினிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். துஆக்கள், இஸ்திக்ஃபார்கள், குர்ஆன் ஓதுதல்கள், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் தங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு இளைஞன் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இளைஞனுக்கு மறுமையில் தன்னுடைய அரிஷின் கீழாக ஒரு நிழலை கொடுத்து விடுகிறான். எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம், ஒரு இளைஞருக்கு உண்டான பாக்கியம். எவ்வளவு விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவும் அந்த இஅ்திகாஃபை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயமாக, கடைசி 10 நாட்களுடைய அந்த ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய மகத்துவமிக்க அந்த இரவை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு நேரத்தில் பின்னிரவில் தொழக்கூடிய தொழுகைகளையும் நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களை நாம் கடைசி 10 நாட்களில் கடைபிடித்து கொள்ள வேண்டும். நரகத்திலிருந்து விடுதலை, அதாவது இறைவனிடத்தில் தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருக்கிறது, துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருத்தல், இஅ்திகாஃப் இருத்தல், லைலத்துல் கத்ர் இரவை தேடுதல், இறுதியாக அந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு நேர தொழுகைகளை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களையும் கடைசி 10 இரவுகளில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பம், ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கக்கூடிய நலவுகளை முழுவதுமாக செயல்படக்கூடிய வாய்ப்பையும் முயற்சியும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.